மேட்டுப்பாளையம் அருகே பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் சிறுமுகை பகுதியில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணி துவக்க விழாவில் பேசிய ராசா, மக்களுக்கு மாநில அரசு மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என திட்டமிட்டு மத்திய அரசு செயல்படுகிறது என சாடினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது எனவும் கூறினார். இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் அரசியல் சட்டத்தை நாம் வைத்துக் கொள்ள போகிறோமா தூக்கி எறிய போகிறோமா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டால் அரசியல் சட்டம் இருக்காது, ஜனநாயகம் இருக்காது, மதச்சார்பின்மை இருக்காது, உச்சநீதிமன்றங்கள் இருக்காது, நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கு வேலையே இருக்காது. ஏறத்தாழ ஒரு அதிபர் ஆட்சிக்கு வந்துவிடும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் மதவாதத்தை புகுத்தி நடுநிலையாக இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் தங்கள் கையில் எடுத்து